திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லாம மதிமுகன்னு பல்வேறு தரப்பினர் கூடுதல் தொகுதிகள் கேட்டு போர்க்கொடி பிடித்து வரும் நிலையில திமுகவை பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி எந்தெந்த கட்சிக்குள் எத்தனை தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட இருக்கு. தற்பொழுது திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரம் வெளியே கசிந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில திமுக தரப்புல 41 தொகுதிகள் தங்களுக்கு தரப்பட வேண்டும்னு தற்பொழுது கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கடந்த முறை 25 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. இதுல 18 தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்துச்சு. இப்ப கூடுதலாக 3 தொகுதிகளை ஒதுக்கி காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அமைச்சரவையில் இடம் வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் கேட்டுட்டு இருக்காங்க. இதற்கு பதிலா ஒரு ராஜ்யசபா இடத்தை தருவதற்கு திமுக முடிவு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தல்ல 6 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்துச்சு. தற்பொழுது திருமாவும் கூடுதல் தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவகாரம் முடிவுக்கு வந்திருப்பதா சொல்லப்படுது. வை கோபாலசாமி தலைமையிலான மதிமுக கடந்த தேர்தல்ல 6 தொகுதிகள்ல போட்டியிட்டுச்சு. இந்த முறையும் அதே 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மதிமுக கட்சி உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுன்னு தெரிய வந்திருக்கு. இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இரு கட்சிகளும் கடந்த தேர்தல்ல 6 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. அதே போல இந்த தேர்தலிலும் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 3 இடங்கள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 3 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 2 இடங்கள், கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்திற்கு 3 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவல்லாமல் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் 8 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதா ஏற்பாடு நடைபெற்றுட்டு இருக்கு ஒரு பக்கம். இது மட்டும் இல்லாம தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் மருத்துவர் ராமதாஸை திமுகவில் இணைக்காமல் வேறு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் மருத்துவர் ராமதாஸ் வட மாவட்டங்கள் உட்பட 30 தொகுதிகள்ல தனியாக போட்டியிட்டு தேர்தலுக்கு பிறகு கூட்டணியில் இணைவார்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இதுவல்லாமல் தமிழ்முன் அன்சாரி, நடிகர் கருணாஸ் இவங்க 2 பேரும் இந்த முறை திமுக தரப்புல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. முன்னதா திமுக தரப்புல 170 தொகுதிகள்ல நேரடியா போட்டியிட வேண்டும்னு முடிவு செய்யப்பட்டு இருந்துச்சு. இப்ப திமுக தரப்புல 160 தொகுதிகள்ல நேரடியா போட்டியிடுவதுன்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதுவல்லாமல் கூட்டணி கட்சிகளை சேர்த்த மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ, தனியரசு, ஆதித்தமிழர் பேரவை, ஸ்ரீதர், வான்டையார் ஆகிய உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்டியல்ல காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமானால் கடைசி கட்டத்துல மேலும் 2 தொகுதிகளை கூடுதலாக்கி 30 தொகுதிகள் வரை தரலான்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள்.